SK14 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கமலா தேட்டரில் பார்க்கிங்கே ஃபுல்லாகிற அளவுக்கு அவ்வளோ மக்கள் கூட்டம். பிகாஸ் தளபதியோட புது படமான இல்லைங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ மக்கள் கொண்டாட்டத்தை எப்படிலாம் கொண்டாடுறாங்க, ஏன் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வெண்ணி தண்ணி நடி காது விஜய்க்கு வழங்கின போடா சூப்பரா இருந்தது. நான் வைபா இருந்தது கழிச்சு பார்க்குற அந்த இதுவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் கில்லி வந்து பார்த்தேன், என் வாய்ஸே போயிருச்சு ஆக்சுவலா லிட்டரலா. த்ரிஷாக்காக பார்க்கலாம் அத்தனை வாட்டி வேணாம், சூப்பரா இருந்தாங்க. ₹100 கான்செர்ட் பண்ண மாதிரி இருந்தது. மொத்த தடவை பார்க்குற வைப்பு இன்னும் அதே மாதிரியே தான் இருக்கு. த்ரிஷா பார்த்தோம், நல்லா ஜாலியா ஃபன் பண்ணோம். இதான் ஜாதி பையன். அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. இவன் ஒரு கில்லி சார். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ப்ரோ, வீட்டில் டிவியில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் தேட்டரில் தான் பார்த்தேன். நான் அப்போ சின்ன வயசு. இப்போது அதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசை, அதனால் தேட்டரில். செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது ப்ரோ. நல்லா வைபா இருந்தது, ஜாலியா இருந்தது, என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து. பாருங்கண்ணா எப்படி டான்ஸ், சரியான டான்ஸ். அப்படி போட்டு செகண்ட் டைம் படம் முடிச்சோன்னே போட்டாங்க, வேற லெவலில் இருந்தது. வேற அந்த அவங்க தான் விஜயை பார்த்துட்டு வந்தாங்களா, அவங்க அதெல்லாம் ரிப்பீட் போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களாம், தளபதி வருஷம் வருஷம் ஒரு படம் நடிக்கணும்னு. வேற லெவலாக இருந்துச்சுண்ணா, எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் சூப்பராக இருந்தது. அப்போ மொத தடவை பார்க்குற வைப்பு இன்னும் அதே மாதிரியே தான் இருக்கு, செம்மையா இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்குறேன் தேட்டர்ல. ஃபர்ஸ்ட் டே என்ன வைப் இருந்ததோ அதை விட இங்க நல்லா இருக்கு ஆக்சுவலா. அப்பெல்லாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்க, எனக்கு 3 வயசு தான் ஆச்சு. ஆமா 3 வயசு தான். அப்ப பார்க்கல, அப்ப பார்த்திருந்தா எப்படி இருக்குமோ அதை விட பெட்டராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானும் லைக் என்னோட ஃபர்ஸ்ட் நான் பெரிய விஜய் ஃபேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து எனக்கு விஜய் பிடிச்ச படம் இதுதான். ஸோ எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சோ அதே வைப் தான் இருக்குது. எல்லாரும் ரொம்ப வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் க்ரௌட் இன்னும் ஃபுல் ஆகிட்டே இருக்குது. தட்ஸ் விஜய் ஃபார் யூ. சான்ஸே இல்லை, வைப் செம்மையாக இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் என்ஜாய் பண்ணல, வீட்டில் கூப்பிட்டு போனதே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் வந்திருக்கோம். பசங்களாம் செம்ம என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க, ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. இப்போ படத்தில் விட எல்லாம் டான்ஸு பாட்டு தான் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் செகண்ட் டைம் வேற கேட்குறாங்களா, படத்துல நாங்க என்ஜாய் பண்ணதே இல்லை. இந்த படம் வேற மாதிரி. விஜய் சார் செம்ம, இன்னும் வருஷம் வருஷம் ஒரு படம் பண்ணுங்க சார். படம் பார்த்துறீங்களா கில்லி படம்? இல்லை ப்ரோ, இப்போதான் வெயிட்டிங். ஆனால் கில்லிக்கு வரணும் தான் ஆசை. ஆனால் ஃப்ரெண்டு வந்து அரண்மனைக்கு போட்டான். ஸோ அதனால அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லாவே வைப் பண்ணாங்க. நாங்கள் வைப் பண்ணுறதுக்குனே ஃப்ரெண்ட் சீட் புக் பண்ணோம். ஆக்சுவலாக பின்னாடி தான் புக் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறமா வைப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட் சீட் புக் பண்ணோம். ஒரு பாட்டுக்கும் எழுந்து எல்லாமே வைப் பண்ணாங்க, எல்லாருமே வைப் பண்ணாங்க. சில பேர் சீட் மேலே வைப் பண்ணி ஜாலியாக தான் இருந்துச்சு. 20 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆகுது 1 பாயிண்ட். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கில்லியே பார்க்குறேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து நார்த் இந்தியன். ஸோ நான் வந்து தமிழ் மூவிஸ் அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கில்லி வந்து பார்த்தேன், என் வாய்ஸே போயிருச்சு ஆக்சுவலாக லிட்டரலாக. நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு ஃபுல்லாக சிரிச்சுக்குன்னு ரொம்ப ஆக்சுவலாக நான் நினச்சோட ரொம்ப நல்லாவே இருந்தது. ப்ளஸ் இவங்க வந்து ஒன்ஸ் மோர் வேறு போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஈவன்தும் தியேட்டரில் இருந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டாக ஹாப்பியாக ஜாலியாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ண மாதிரி பைசா வசூல் லிட்டரலாக. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே டவுனே ஆகலை. ஃபுல்லாக இது ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே ஒரு இருந்தாங்க. சின்ன ரோல் கூட செம்மையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த யாரு செல்லம் பக்கத்தில் ஒருத்தர் வருவார், அவருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கா? என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே. நீங்க யாரோட ஃபேன்? நீங்க விஜய் ரசிகர். விஜய் ரசிகரா? ஆமா. என்ன படம் பார்த்துட்டு வரீங்க இப்போ? கில்லி படம் எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. நான் தளபதினா வேற லெவலாக பண்ணிருக்காரு. எப்பயும் தளபதி தான் கிங் மேக்கரா இருப்பாரு தமிழ் சினிமாக்கு. ஸோ தளபதி வருஷம் வருஷம் படம் பண்ணோம். தளபதி தான். நான் எப்பவுமே பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் போடுவாங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கடைசியில் ஓனர் வரல அப்படி இப்படின்னாங்க. ஆனால் கடைசியாக வந்து ஓனர் வந்து பேசினாரு. 3 நாள் முன்னாடி தளபதி பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடி சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்துட்டு கடைசியாக அப்படி போட்டாங்க, செம்ம வைப்பு. தளபதிக்காக தான் வந்தோம். எந்த ரீரிலீஸ்க்குமே இல்லாமல் கமலா தேட்டரில் மட்டுமே இந்த படம் அவ்வளோ வசூலாம், வெறும் 3-4 டேஸில். ஸோ அதனால் தளபதி எப்பயுமே நான் நாங்கள் அப்படியே 2004க்கு போன மாதிரி தான் இருந்தது அந்த வைப். நாங்கள் வந்து 4 இயர்ஸ் அப்போ எங்களுக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த 20 இயர்ஸ் பேக்கில் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருந்தது. இப்போது செம்ம வைப்பாக இருந்தது. அதுவும் நம்ம தளபதி மூவி பார்க்கும்போது ரொம்ப வைப்பாக இருந்தது. தியேட்டரில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், டிவியில் இன்னும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்.
ஒரு 50 டைம்ஸ் கிட்ட. 50 டைம்ஸ். அவ்வளோ தீவிர ரசிகையா நீங்க? ஏன் தளபதி இவ்வளோ பிடிச்சிருக்கு? இந்த தளபதி பிடிச்சிருக்கு, கில்லி படத்தை பிடிச்சிருக்கு? தளபதியை பிடிச்சிருக்கு. த்ரிஷா பார்த்தோம், நல்லா ஜாலியா ஃபன் பண்ணோம். இதான் காஜி பையன் பிறந்த நாள் இன்னைக்கு. இன்னைக்கா ஹேப்பி பர்த்டே த்ரிஷா, கல்யாணம் உனக்கு. இது பண்ணி சலோ அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. அது ஐ லவ் யூ அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் த்ரிஷா தான் அப்பப்போ பைத்தியம் மாதிரி காட்டி கொடுத்துட்டே இருந்தா, அச்சின்னு தும்பி எல்லா இடத்துலையும் காட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. குறையவே இல்லை ப்ரோ, எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது ப்ரோ. நிறைய பேர் சொல்லுவாங்களே இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது, இந்த படத்துக்கு அது கரெக்டாக ஆப்டாக இருக்கும். நான் புது படம்னா அப்புறம் நான் எப்பவுமே தளபதினா அது ஒரு கியூட். அப்போ அவ்வளோ வைப் இருந்ததா தெரியல, இப்போ பார்த்தா ரொம்ப வைப், அதை விட பயங்கரமா இருக்கு இப்போ வைப். எல்லா யங்ஸ்டர்ஸும் போய் பண்ணி பார்த்து சூப்பரா இருக்கு டான்ஸ் ஆடி. வைப் செம வைப். காதலா சாங் தவிர்த்து மத்த எல்லாமே நல்ல டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ற லெவலுக்கு வைப் இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் போட்டாங்களா உள்ள? போட்டாங்க அப்படி போட்டாங்க. ஓனர் வந்து என்ன சொன்னாரு? அவர் வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து விஜய் சார் போய் மீட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு மூவியாவது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஓகே, படத்துல இருந்து இந்த ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஆக்சுவலாக அந்த கொக்கரோ சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் த்ரிஷாக்காக பார்க்கலாம் எத்தனை வாட்டி வேணாம், சூப்பராக இருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் செல்லோன்ன போது அந்த சத்தம் வேற லெவலா இருந்தது. எல்லாருக்குமே கமாண்ட் வேலு கடைசி வரைக்கும் எல்லா டைலாக்குக்கும் சத்தம் ஃபுல்லாவே, பாட்டு மட்டும் இல்லை எல்லா டைலாக்கும் ஃபுல்லா பாட்டு பேசிட்டு இருந்தாங்க. செம்மையா இருந்ததுண்ணா. டான்ஸ் ஆடி வாட்ச் உடஞ்சுக்கு பாருங்க எப்படி வந்திருக்கோன்னு. செகண்ட் டைம் உட்காரவே இல்லை. அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. அப்பா என்ன என்ஜாய்மெண்ட்டுங்க, என்ன செலிப்ரேஷனுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரீசன் இஸ் கில்லி, அந்த நேம் இஸ் தளபதி விஜய். ஆப்வியஸ்லி சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க SK14 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.